வணக்கம். இது வழக்கு. பெண்ணின் கர்ப்பப்பையில் 1.5 மீட்டர் துணி, சின்ன காட்டனும் இல்லை, ஒரு சின்ன துணியும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு துண்டு அளவு. அறுவை சிகிச்சையில் மறந்து வைத்த மருத்துவர்கள். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ஜிஹெச்சுக்கு வந்துட்டே போக முடியல அவங்களால. அந்த அளவு வலியும் வேதனைப்பட்டுட்டாங்க. அதிர வைக்கும் மருத்துவ அலட்சியம். பிரசவத்துக்காக தனியார் மருத்துவமனைகளுக்கு போகும் பெண்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த சம்பவம். திருச்சி குண்டூர் பர்மா காலனியை சேர்ந்த இராணுவ வீரர் ஆனந்தின் மனைவி ராஜலட்சுமி பிரசவத்துக்காக போனபோது இவங்க வயிற்றுக்குள்ள நீளமான துணியை வச்சு தச்சு அனுப்பியிருக்கு தனியார் மருத்துவமனை ஒன்று. இதோ இந்த தனியார் மருத்துவமனை முன்பு அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை நுழைவு வாயிலிலேயே பாதுகாப்பிற்காக காவல்துறையும் குவிந்திருந்தனர். எதற்காக இந்த திடீர் போராட்டம்? ஏன் இந்த மருத்துவமனை முன்பு போராட்டம் நடத்தப்பட வேண்டும்? அப்படி என்னதான் நடந்திருக்கும் என அடுக்கடுக்கான கேள்விகள் எழ நாம் போராட்டக்காரர்களை கேட்டபோது அந்த அதிர்ச்சி சம்பவத்தை சொன்னார்கள். பொதுவாக அனைவரும் உயிரையும் உடலையும் ஆபத்தில் இருந்து காக்க மருத்துவரையே நாடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட மருத்துவரே நோயாளிக்கு எவனாகிவிடும் சம்பவங்களும் ஆங்காங்கே நடக்கத்தான் செய்கின்றன. அப்படி ஒரு சம்பவம் தான் இங்கும் நடந்தேறியிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் பிரசவத்திற்காக வந்த ஒரு பெண்ணிற்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது வயிற்றில் 1.5 மீட்டர் நீள துணியை வைத்து தைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் திருச்சியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையிலேயே நடந்திருப்பது அனைவரையும் அதிர வைத்துள்ளது. ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி சிகிச்சை முடிந்ததற்கு பிறகு 1.5 மீட்டர் நீளமுள்ள ஒரு காடா துணியை வயிற்றுக்குள் வைத்து தைத்து விட்டார்கள். அவர் அந்த இராணுவ வீரனின் மனைவி எனக்கு வயிறு வலிக்கிறது என்று பலமுறை சொல்லியும் 1 வாரம் வரை இழுத்தடித்து விட்டு எங்களால் முடியாது என்று மருத்துவமனை நிர்வாகம் கைவிரித்து விட்டது. திருச்சி குண்டூர் பர்மா காலனியைச் சேர்ந்த இராணுவ வீரர் ஆனந்த் என்பவரின் மனைவிக்குத்தான் அந்த பரிதாபம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்திற்கும் ராஜலட்சுமிக்கும் திருமணமாகி ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்க 2வது பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு போனபோது அறுவை சிகிச்சை மூலம் அழகிய பெண் குழந்தை பிறந்துள்ளது. 2வது பிரசவத்துக்காக கொடி சுத்திக்கிச்சுன்றதுனால, அதாவது மூச்சுத்திணறல் ஏற்பட்டனால திருச்சியில் உள்ள அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக போனாங்க. அப்போ பார்க்க போகும்போது அவங்க என்னென்னா கொடி சுற்றி இருக்குது, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம், அம்மா பிள்ளைக்கும் ரொம்ப உயிர் போகிற நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி எடுக்கணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்கிட்டையும் கேட்டாங்க. நான் அப்போ இராணுவத்தில் பணியில் இருக்கிறனால என்னால் நான் பேச முடியாத இருந்ததில்லை, என்னோடய உறவினர்கள் தான் எல்லாமே இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போய் ஒரு 11:30 மணி அளவில் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு சொன்னாங்க. வலியில் மிக பெரும் வலி பிரசவ வலிதான் என்பார்கள். ஆனால் ராஜலட்சுமிக்கோ பிரசவம் முடிந்த பிறகே வயிற்றில் மரண வலி ஏற்பட்டிருக்கிறது. எதனால் இந்த வலி என தெரியாமல் மருத்துவர்களிடம் சொல்ல அவர்களது கவனக்குறைவால் மரணத்தின் விளிம்புக்கே சென்று விட்டார் ராஜலட்சுமி. பிரசவிச்ச மறுநாள் என்னோட ஒய்ஃபுக்கு ஏன்னா ஃபஸ்ட் டெலிவரி நான் பார்த்துருக்கும் போது எனக்கு அந்த வலியில இது ஒரு வித்தியாசமான வலியாகவே இருக்குது, வயிற்று வலின்னும் போது அப்போ செவிலியர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, டாக்டர்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, ஒய்ஃபு இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னும் போது அவங்க எல்லாத்துக்கும் உள்ள வலி தான், இதெல்லாம் நார்மலான வலி தான், அதனால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜலட்சுமியை குணப்படுத்துவதற்காக கையில் இருக்கும் பணம் முழுவதும் செலவழித்தும் மனைவியை வலியில் இருந்து மீட்க முடியாமல் திணறியிருக்கிறார் ஆனந்த். ஒய்ஃப் ரொம்ப மூச்சு திணறல் இடையில ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு இடையிலேயே நாங்கள் எங்கேயுமே போகலை, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து நாங்கள் எங்கேயுமே போகலை.
8ஆம் தேதி வரை அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம். தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கு உண்டான நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து வெறும் பணம்ன்ற தான் இருக்க தவிர மற்றபடி நோயாளி வந்து சரியாகவே இல்லை. அவங்க இருக்க ரொம்ப சீரியஸாகவே போயிட்டாங்க. கடைசியில் வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, எங்கள்கிட்ட வந்து சரியான வசதி இல்லை, நீங்கள் வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு. நாங்கள் வந்து ஃபுல்லாக சரியாக இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னும் போது எங்கள்கிட்ட இவ்வளோதான் வசதி, வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் தான் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற ஒரு இதில் சொல்லிட்டாங்க. எந்த விதமான ஆவணமும் எங்களுக்கு கொடுக்கல. அங்கே பார்த்ததுக்கான ஆவணமோ என்ன ஒரு கடைசியில் அங்கேருந்து கிளம்பும்போது இதுக்கு உண்டான ஆவணங்கள், அதாவது என்னென்ன இந்த பார்த்தாங்க ட்ரீட்மெண்ட்றது ஆவணம் எதுவுமே கொடுக்கல. கேட்கும்போது அதான் குழந்தை என்ன பிளட் ரிப்போர்ட்டு என்ன கிலோ அந்த எதுவுமே தெரியாது. எங்களை வந்து என்னோடய மனைவியை காப்பாற்றணுன்ற ஒரே சூழ்நிலைனால எங்களோட உறவினர்கள் எல்லாமே அங்கேருந்து திருச்சியில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே போய் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அங்கே வந்து வயிற்றில் வந்து ஏதோ ஒரு சீல் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஆரம்பத்திலே என்னோடய ஒய்ஃபை வந்து 2வது நாள் 3வது நாள்லேயே கண்டுபிடிச்சி பார்த்துருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம். என் ஒய்ஃப் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏன்னா வயிறு வந்து சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு ஈஸியாக எடுத்துருந்துருக்கலாம்னாங்க. அது சீல் வச்சு நாளாக ஆக ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஹெவி ஃபீவரு, ரொம்ப ஹெவி ஃபீவர் ஆயிடுச்சு. லூஸ் மோஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. வாயில் அதாவது சாப்பிடவே இல்லை. அதாவது ஒய்ஃப் எப்படின்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ஸில் தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து 20 நாள் ஆயிடுச்சு ட்ரிப்ஸ்லேயே தான் இருந்திருக்காங்க. சாப்பாடுன்றது இல்லவே இல்லை. அப்படின்னும் போது என்னோட பெத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனந்த் ராணுவ வீரர் என்பதால் கடைசி முயற்சியாக பெங்களூருவில் இருக்கும் ராணுவ மருத்துவமனைக்கு மனைவியை அழைத்து சென்றிருக்கிறார். அப்போதுதான் ராஜலட்சுமியின் வயிற்றில் துணி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. நான் ஒரு சராசரி மனுஷன்தான், எனக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் பரவாயில்லைங்க, நம்ம ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவோம், ஏன்னா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க, செத்துட்டா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை 2 பிள்ளைங்க நீங்கள் எப்படியா காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கும் மனசு கேட்கல. கண்டிப்பாக நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலுமே சரி பணம் தான்ற மெயினில் தானே வருது. அப்படின்னும் போது நான் என்னோடய மனைவியை அது ஒரு சூழ்நிலையில் கூட்டிகிட்டு போனேன். உடனே வந்து அவங்க சிடி ஸ்கேன் எடுத்து ஏதோ வயிற்றில் ஒரு பொருள் இருக்க மாதிரி ஷோ ஆகுது. ஸோ வந்து உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ண சொல்லி அந்த காலை 10 மணிக்கே நான் காலையில் சேர்ந்த ஒரு 4 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக ராஜலட்சுமி உயிர் பிழைத்தாலும் அவர் மரணத்தின் பக்கத்தில் சென்று வந்ததை அவர்கள் சொல்லும் போதே உணர முடிகிறது. அவங்களோட பல்ஸ் ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் போகும்போது அவங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றுலேருந்து சுமார் 129 11 சென்டிமீட்டர் 129 × 11 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு துணியை வந்து இராணுவ மருத்துவமனையிலேருந்து வயிற்றுலேருந்து எடுத்து இருந்ததாக வந்து எனக்கு வந்து எல்லா ப்ரூஃபும் ஆதாரமும் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மருத்துவரின் கவனக்குறைவால் இது நடந்துவிட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் 1.5 மீட்டர் நீளமுள்ள துணியை எப்படி கவனக்குறைவாக கருப்பையில் வைத்து தைக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார் ஆனந்த். கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் வந்து தெய்வம் யாருன்னு சொல்றாங்கன்னா டாக்டர் தான் சொல்றாங்க. டாக்டரே கண்ணு தெரியாம இவ்வளவு பெரிய துணி, சின்ன காட்டனும் இல்லை, ஒரு சின்ன துணியும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு துண்டு அளவு 1.5 மீட்டர் துணியை வச்சு தச்சிருக்காங்கன்னா அவங்களாம் ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை வேற எதுவும் பண்ணாங்களா எனக்கும் தெரியல. தற்போது அந்த தனியார் மருத்துவமனை மீது வழக்கு தொடுத்துள்ள ஆனந்த், ராணுவ வீரரின் மனைவிக்கே இந்த நிலை என்றால் சாதாரண ஏழை பெண்ணிற்கு இதுபோல் நடந்தால் என்னவாகும் என்றே கவலை கொள்கிறார். நான் வந்து ஆர்மியில் இருக்கிற ஒரே ஒரு சூழ்நிலைனால வந்து என்னோட மனைவியை கூட்டிகிட்டு போய் நான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இதே ஒரு இல்லாத ஒரு சாதாரண மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் அவங்களால செலவு பண்ண முடியாது, வேறு வாய்ப்பே இல்லை. அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் இந்த மருத்துவர்கள் இவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. அவங்க ஒய்ஃபை வந்து நேரத்துக்கு திரும்பி கூட்டிகிட்டு வருவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அறுவை சிகிச்சை என்பது மிக கவனமாக மிக நுட்பமாக செய்யப்பட வேண்டியது. அறுவை சிகிச்சை அரங்கிற்குள் கவனம் சிதறக்கூடாது என்பதற்காக எத்தனையோ முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் நோயாளியின் உடலுக்குள்
பஞ்சை வைத்து தைப்பது, கத்தரிக்கோலை வைத்து தைப்பது, துணியை வைத்து தைப்பது என நோயாளியின் உயிரோடு விளையாடுகிறார்கள். திருச்சியில் நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு குழந்தையை பிரசவிப்பதற்காக செய்யக்கூடிய சிசேரியன் அறுவை சிகிச்சையின் பொழுது அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய துணி, அதாவது அப்டாமினல் பேக் என்ற துணியை அந்த சிசேரியன் அறுவை சிகிச்சை பிறகு கர்ப்பப்பையிலே வைத்து தைத்த சம்பவம், அதனால் அந்த பெண் பாதிக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. இது போன்ற சம்பவங்கள் அவ்வப்பொழுது நடக்கிறது. அதாவது அறுவை சிகிச்சையாக பயன்படுத்தக்கூடிய துணியை அறுவை சிகிச்சை பிறகு உள்ளே வைத்து தைத்து விடுவது, அல்லது அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை உள்ளே வைத்து தைத்து விடுவது போன்ற சம்பவங்கள் அவ்வப்பொழுது நடக்கிறது. இது மருத்துவ ரீதியாக மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், அங்கே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர்கள் மற்றும் அந்த குழுவுடைய கவனக்குறைவின் காரணமாக நிகழக்கூடிய தவறு. இது ஹியூமன் எரர். இது மிகவும் வருத்தத்துக்குரியது. இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்பொழுது நடைபெறுவது டாக்டர்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது. எனவே இது உடனடியாக முழுமையாக களைவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ராஜலட்சுமி விவகாரத்தில் இத்தனை பெரிய துணியை வைத்து தைத்திருப்பது எப்படி நடக்கிறது என்பதே அதிர்ச்சியாக இருக்கிறது. மனித தவறு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் குப்பையில் போட வேண்டியதை மனித உடலுக்குள் போட்டு தைக்கும் அளவிற்கு கவனக்குறைவு நிகழுமா என்பதுதான் மக்களின் கேள்வியாக இருக்கிறது. அறுவை அரங்கத்தை செக்லிஸ்ட் என்ற ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கணும். அதன் அடிப்படையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அப்பொழுது தான் இந்த மாதிரி குறைபாடுகள் நடக்காது. அப்புறம் நவீன தொழில்நுட்ப ரீதியாக என்ன பண்ணுறாங்கனாக்க, அந்த அறுவை சிகிச்சைக்காக ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அந்த துணியில் நவீனமாக தயார் பண்ணுறாங்க. அப்போ அந்த துணியில் எக்ஸ்ரே எடுத்தால் அந்த துணியை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் அந்த துணியில் சில முக்கியமான சில உபகரணங்களை பொருத்தி அவங்க செய்கிறாங்க. அப்போ இதுக்காக பிரத்யேகமாகவே துணிகள் செய்யப்படுகிறது. அதாவது ஒருவேளை இந்த மாதிரி தவறுதலாக வயிற்றில் துணியை வைத்து தைத்து விட்டால் அதை எக்ஸ்ரே மூலமாக சாதாரணமாக துணி தெரியாது. அப்போ எக்ஸ்ரே எடுத்தால் அந்த துணி தெரிகிற மாதிரி சில நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். எனவே எல்லா மருத்துவமனைகளும் அது போன்ற நவீன தொழில்நுட்ப ரீதியாக பயன்படுத்தப்பட்ட அந்த துணிகளையும் இதர உபகரணங்களையும் பயன்படுத்துவது நல்லது. அதன் மூலமாக இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முடியும். இன்று மருத்துவர்கள் மற்றும் அவர்களது குழுவினர் மீது இது போன்ற புகார்கள் நிறைய வருகின்றன. சில இடங்களில் மருத்துவர்கள் மீது தாக்குதலும் நடக்கிறது. மருத்துவர்கள் மீதான தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. ஆனால் தவறு செய்யும் டாக்டர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தவறு செய்யும் மருத்துவர்களை சட்ட ரீதியாக தண்டிக்க வழி இருக்கிறதா என்ற கேள்வியை வழக்கறிஞர் ஒருவரிடம் முன்வைத்தோம். பொதுவாகவே மக்களுக்கு மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது கடவுளுக்கு இணையாக இல்லை கடவுளையும் தாண்டி நிலைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. இது ஆனாலும் இன்னைக்கு ஒரு மருத்துவ குறைபாடுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீசஸ்னு வரும்போது நுகர்வோர் நீதிமன்றத்தில் அவங்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். சர்ஜரி நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சர்ஜனை தாண்டி அவங்க கூட ஹெல்ப் பண்ணுற ஜூனியர் டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்சஸ் ஆகட்டும், நிறைய பேர் அதில் ஈடுபடுவாங்க ஒரு சர்ஜரி நடக்கும் பொழுது. அதனால யாரோட தவறுனால இந்த தவறான ஒரு செய்கை நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த சர்ஜரி நடந்ததோ அந்த ஹாஸ்பிட்டல் ரெஸ்பான்சிபிள் ஆகி அவங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும். இந்த காம்பன்சேஷன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா உடல் பாதிக்கப்பட்டதுங்கிற ஒரு விஷயம், இன்னொன்று மன உளைச்சல், அதையும் சார்ந்து அவங்க தவறுக்கான ஒரு விஷயம். தவறுகளுக்கு காம்பன்சேஷன் மட்டும் போதுமாங்கிற கேள்விகள் எழலாம். ஆனால் இன்னைக்கு இருக்க சட்ட முறையில் நுகர்வோர் நீதிமன்றத்தில் அதற்குரிய இழப்பு ஈடு நீங்க செய்துக்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிறது. ராஜலட்சுமி விவகாரத்தில் அவர் உயிர் பிழைத்து விட்டார். ஆனால் இன்னமும் அவர் சிகிச்சையில் இருக்கிறார். அதாவது நம்முடன் நடந்ததை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அவர் உடல் நலத்தோடு இல்லை. ராஜலட்சுமி அனுபவித்த வலி, மன உளைச்சல் போன்றவற்றிற்கு நிவாரணம் என்ன? தவறுக்கு தண்டனை என்ன? இது போன்ற கேள்விகளுக்கு இன்னமும் பதில் இல்லை. அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு தனக்கு வயிற்றுல வலி ஏற்படுவதா ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க. இதன் பிறகு எடுத்த ஸ்கேனை பார்த்துட்டு டாக்டர்கள் சிறிய கல் இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசியில் துணியை எடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.
ஒரு இடத்துல செல்போன் டவர் அமைக்க முற்படும் பொழுது அங்கே இருக்கும் மக்கள் இது உடல்நலத்திற்கு எதிரானது, ஆரோக்கியத்திற்கு குந்தகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தடுக்க முற்படும் தருவாயில் போலீசார் என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு சட்டம் சொல்கிறது, நீதிமன்றங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றன. சட்டவிரோதம் இல்லாத, சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் இல்லாத ஒரு தருவாயில் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு செயல் நடைபெறும் பொழுது அந்த செயலை தடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது என்பதுதான் சட்டத்தினுடைய ஆட்சி, அதனுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் விமலா அவங்க முன்னாடி 2015 செப்டம்பர் 2வது வாரத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கினை தாக்கல் செய்த நிறுவனம் அவங்க சொல்கிறாங்க, அந்த மனுவில் சொல்கிறாங்க, நாங்கள் தமிழகம் முழுவதும் செல்ஃபோனுக்கான டவர் அமைக்கும் பணியினை செய்து வருகிறோம். சட்டபூர்வமான விஷயங்களை நாங்கள் செய்து வருகிறோம். சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு செயலும் நாம் செய்யவில்லை. ஆனாலும் ஊமச்சிக்குளம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் செல்ஃபோன் டவர் அமைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு எதிர்ப்புகள் கொடுக்குறாங்க, இடையூறு செய்கிறார்கள். எங்களது பணியையோ கட்டமைப்பு விஷயமான எந்த ஒரு பணியையும் செய்ய விடாமல் இடையூறு செய்கிறார்கள். இதற்காக நாங்கள் சம்பந்தப்பட்ட மதுரை காவல் அந்த கண்காணிப்பாளர் நாங்கள் ஒரு மனு ஒன்று கொடுத்தோம். மனு கொடுத்து எங்களுக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும். ஏன்னா நாங்கள் செய்யும் பணியானது எனக்கு நவீன காலத்திற்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். செல்ஃபோனுக்கான டவர் அமைக்கிறோம். அந்த டவர் அமைக்கும் பொழுது அங்கே இருக்கவங்கலாம் எங்களுக்கு இடைஞ்சல் செய்கிறாங்க, எங்களுடைய பணிகள் பாதிப்படையுது. ஆகவே சட்டபூர்வமான ஒரு பணியை செய்யும் பொழுது அதை செய்ய தடுக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தணும். அவங்களால எங்களுடைய வேலைக்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தோம். ஆனாலும் அந்த மனுவின் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால நாங்கள் வேறு வழியின்றி உயர்நீதிமன்றத்தை அணுகிறோம்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிடுறாங்க. வழக்கினை விசாரித்த நீதிபதி எஸ் விமலா அவர்கள் அந்த வழக்கினுடைய ஆவணங்களை பார்க்கிறார். அரசு தரப்பு விஷயத்தையும் கேள்வி பார்க்குறாங்க. அப்போ சொல்லும்போது அதில் அவங்க குறிப்பிட்றாங்க, ஏற்கனவே 2008 அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச், அதாவது தலைமை நீதிபதியுடைய அந்த அமர்வுக்கு முன்பாக ஒரு வழக்கு தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது செல்ஃபோன் டவர் அமைக்கிற காரணத்தினால என்ன விதமான பாதிப்புகள் உடல் ரீதியாக ஏற்படுகிறது, விஞ்ஞானபூர்வமாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் என்ன விஷயங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற அந்த வழக்கில் சொன்ன தீர்ப்பை நீதிபதி எஸ் விமலா அவர்கள் மேற்கோள் காண்பிக்கிறார். அந்த தீர்ப்பிலேயே ஏற்கனவே கேரளாவில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, அதாவது அதிகாரபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக எந்த விதமான ஒரு ஆவணமும் தாக்கல் செய்யாத பொழுது செல்போன் டவர் அமைக்கிற காரணத்தினால உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு, தேக ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லும் பொழுது அதற்கான ஆவணங்களோ அதற்கு ஆதரவாக எந்த ஒரு விஷயங்களும் முன்னிறுத்தப்படவில்லை. அப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் எதுவுமே இல்லாத பட்சத்தில், ஆவணமாக இல்லாத பட்சத்தில் செல்ஃபோன் டவரெல்லாம் எங்கே அமைப்பதுங்கிற ஒரு விஷயத்துக்கு போய் அவங்க செய்ய முடியாது. ஆகவே எந்த ஒரு உடல் ரீதியான விஷயங்களை பங்கம் ஏற்படாது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஆதாரம் அளிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது பாதிப்பு ஏற்படும் சொல்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரமாக காட்டுவதற்கு எதுவும் இல்லாத தருவாயில் அவங்க ஒரு சட்டபூர்வமான பணியை செய்கிறாங்க. ஆகவே அதை செய்வதற்கு எவ்விதமான ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே கேரளா உயர்நீதிமன்றம் சொன்னதையும் 2008 ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அமர்வு கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காண்பித்து அதிலேயே அவங்க குறிப்பிடுறாங்க, நீதிபதி எஸ் விமலா அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு நபர் ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த செயல் சட்டத்துக்கு புறம்பானதோ சட்ட விரோதமானதோ இல்லாத ஒரு தருவாயில் யாருமே அதை இடையூறு செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. ஒருவேளை அதை யாராவது ஒரு நபர், பாதிக்கப்பட்ட நபரோ பலரோ சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தின் காரணமாக அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்களைத்தான் கையாண்டு என்ன சட்டத்தில் உரிமையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதற்காக என்ன வரிசை பட்டியலிடப்பட்டிருக்கிறதோ அதற்கான நடைமுறைகளை தான் அவங்க பின்பற்றணுமே ஒழிய அவங்களா சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த போராடும் செயல்களை செய்து சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே இது மாதிரியான தருவாயில் சட்டத்துக்கு புறம்பில்லாத, சட்ட விரோதம் இல்லாத, சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு கம்பெனி செய்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு உரிய போலீஸ் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. ஆகவே அந்த மாதிரி உத்தரவிடுறேன்னு சொல்லி நீதிபதி எஸ் விமலா அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. ஆக சட்டத்தின் பார்வையில் எந்த ஒரு விஷயமும் சட்டத்துக்கு புறம்பில்லாமல் இருக்கும் பொழுது அதை பொறுத்த வரைக்கும் அதற்கான உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது காவல்துறை கடமை. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.